விமானம் ஒன்று போய்கிட்டே இருந்துச்சு. விமானத்தில் பைலட் சொன்னார், இல்லை விமானத்தில் வெயிட் அதிகமாக போச்சு, யாராவது 3 பேர் கூச்சா தானே எல்லாரும் தப்பிக்க முடியல, எல்லாரும் செத்து போயிருந்தா அப்படின்னு சொன்னேன். ரஷ்யாக்கார நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா வந்தான். லெனின் வாழ்க, ரஷ்யா வாழ்க அப்படின்னு குதிச்சிட்டான். அடுத்து இங்கிலாந்துக்காரன் வந்தான், எலிசபெத் ராணி வாழ்க, இங்கிலாந்து வாழ்கன்னு அவன் குதிச்சிட்டான். அடுத்து இந்தியாக்காரர் வந்தார், மகாத்மா காந்தி வாழ்க, இந்தியா வாழ்கன்னு சொல்லி பக்கத்து நாட்டு ஜப்பான்காரனை தள்ளி விட்டான். போயிட்டு போடா நீ எப்படியும் போய் சேர்றா அப்படின்னு சொல்லி. இப்போ பஸ்ஸில் ஒரு அது வித்தியாசமா இருக்கும். நீங்க பஸ்ஸில் சின்ன பிள்ளை மட்டும் ஊருக்கு கூட்டு போறே கஷ்டம். அன்னைக்கு ஒரு பையன் பஸ் ஸ்டாண்ட்ல அங்கிட்டு ஓடுறேன் அங்கே தவிரான். அவங்க அப்பா கோவம் வந்துருச்சு, பேசாம ஒரு இடத்துல இருறான், ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெது அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். எல்லாம் எப்படி நோக்கம் அவன் நோக்கம் பாருங்க. அந்த மாதிரி கோச்சிங் சமாளிக்க வேண்டியது. ஏன்னா குழந்தைகிட்ட வந்து அந்த உணர்வு அதிகமா இருக்கும். வேற நடு பஸ் ஸ்டாண்ட் யூரின் போயிட்டான், எல்கேஜி போய் அவங்களுக்கு வந்து பெரிய சொன்னார், இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போக கூடாதா, போலீஸ்காரங்க பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கு அவன் சொல்றேன், சும்மா போது பிடிச்சா பிடிச்சிட்டு போறான் இருக்கான்.